மக்களே, அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. அன்றைக்கி கொஷின் நம்பர் 20 வரைக்கும் நான் சால்வ் பண்ணியிருந்தேன். இப்போது 21 பேசணும் ரைட்டா. ஸோ கொஞ்சம் ரேண்டமாக டக்குன்னு போனால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும். அதனால் சொல்யூஷன் கொடுத்துறேன், நீங்கள் பாட்டு சால்வ் பண்ணுங்கள். தெரியாத சம்ம தாராளமாக கேட்டுக்கோங்க. இப்போ கொஷின் நம்பர் 21 கேர்ஃபுல்லாக கவனிங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? ரைட். I1, I2, I3 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர்னால டக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 2/5 இது I1. ஹாலோ ஸ்பியர் I2 2/3. ரிங்கு 1 mr². இப்போ இது 2/5 அப்படின்னா 0.4, 2/3 அப்படின்னா 0.6, இது 1. என்ன கேட்டிருக்காங்க? ஜாமெட்ரிக்கல் ஆக்சஸ்னால் ஓன் ஆக்சஸ். யார் பெரியவன் யார் சின்னவன் கேட்டிருக்காங்க. ரிங்கு தான் வந்து பெருசு. அப்போ ரிங்கு வந்து I3 தானே. I3 பெருசு, ரெண்டாவது 0.6, I2 ரெண்டாவது பெருசு, லாஸ்ட்டாக ரொம்ப சின்னது யார்? சாலிட் ஸ்பியர். உனக்கு புரியுது அந்த செம்மு? சாதாரண செம்மு, ஒரு ரேஷியோ செம்மு, அவ்வளோதான். 3 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. யார் யார்? சாலிட் ஸ்பியரு. இருக்கிறதுலையே சாலிட் ஸ்பியருக்கு தான் ரொம்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. 2/5 வெறும் 0.4. ஹாலோ ஸ்பியருக்கு கொஞ்சம் அதிகம் 2/3 0.6. ரிங்குக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். அப்போ யார் பெரியவன்? ரிங்கு பெரியவன். அப்போது வார்த்தையை எழுதிக்கோங்க. ரிங்கு கிரேட்டர் தென் ஹாலோ ஸ்பியர் கிரேட்டர் தென் சாலிட் ஸ்பியர். இனிமேல் அவன் I1, I2, I3 என்ன கொடுத்தாலும் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்டா? ஸோ கொஷின் நம்பர் 22 இந்த சம் முடிக்கிறேன். இப்போ 21 முடிச்சிட்டோம் இல்லையா? புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, முடிஞ்சிருச்சு. புரியலன்னா சார்னு ஒரு வார்த்தை கூப்பிட்ரு. ஏன்னா உனக்கு புரியாமல் அடுத்த சம் போகிறது தப்பு. கொஷின் நம்பர் 22 ரொம்ப பிரமாதமான சம். 3 thin uniform rod. 3 thin uniform rod. 3 ராடு. ஒரு ராடு, இன்னொரு ராடு, இன்னொரு ராடு. என்ன சார் இப்படி போட்டிருக்கீங்க? நான் கொஷின் ஆல்ரெடி படிச்சிட்டேன்ல, அதனால் எனக்கு தெரியுது. 3 thin uniform rod, ஈச் மாஸ் M, லென்த் L, 3 ஆக்சஸில் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. 3 ஆக்சஸ் ஆஃப் கார்டீசியன் கோஆர்டினேட். உங்களுக்கு தெரியும் தானே கார்டீசியன் கோஆர்டினேட் XYZ. ஒன் எண்ட் ஆஃப் ஆரிஜின் இங்கே இருக்குது, சென்டரில் இருக்குது. அவன் என்ன கேட்குறான் பாருங்கள். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம் அபவுட் Z ஆக்சஸ் கேட்டிருக்காங்க. இதான் Z ஆக்சஸ் எடுத்துக்கலாமா? அப்போது இது நான் டயக்ராம் போட்டு வெளியில் போய் சொல்லித்தரேன், அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், கேர்ஃபுல்லாக கற்றுட்டே வாங்க. 3 ராடு. ஸோ ஃபஸ்ட் ராடு இந்த இடம் ஒய் ஆக்சஸில் ஒரு ராடு, தென் Z ஆக்சஸில் ஒரு ராடு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சஸ் கோஆர்டினேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவன் கேட்டிருக்கிறது ஆக்சஸ் எங்கே போகுது? Z ஆக்சஸில் ஆக்சஸ் போகுது. அப்போ Z ஆக்சஸில் கேட்குதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா Z ஆக்சஸ் 0 தானே. ஏன்னா ஆக்சஸ் அதானே. ஓன் ஆக்சஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதே இடத்துல தானே இருக்குது. இப்போ இங்கேருந்து கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் இருந்தால் தானே இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். ஆக்சஸ்லேயே அந்த பார்ட்டிகல் இருந்தால் எப்படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும்? அன்றைக்கி சொல்லி கொடுத்தனே. அப்போ IZ 0, இது X, இது Yன்னு வச்சுக்கோங்களேன். இந்த X இப்படி ரொட்டேட் ஆகும், இந்த Y இப்படி ரொட்டேட் ஆகும். அப்போ கண்டிப்பாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். யாராவது சொல்லுங்கள், ஒரு ராடோட டான்ஜென்ஷியல் ஆக்சஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சொல்லி கொடுத்தேன்? ml²/12 ml²/3. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ml²/3 சார். ml²/3 ரொம்ப நல்லா சொன்னேன். அப்போ இந்த ராடோடதும் ml²/3, இந்த ராடோடதும் ml²/3. அதனால் 2ml²/3 இவங்க 2 பேருக்கும் ப்ளஸ் இது ஒரு 0. ஃபைனல் ஆன்சர் 2ml²/3. எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக்சஸ் எங்கே இருக்குது? கரெக்டாக Z ஆக்சஸில் ஆக்சஸ் இருக்குது. அப்போது அந்த இசட்டில் இருக்கிற ராடால் ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸில் இருக்கிற ராடு, ஒயில் இருக்கிற ராடு, இது 2 தான் ரொட்டேட் ஆக முடியும் இந்த ஆக்சஸை பொறுத்து. எல்லாமே எங்கே இருக்குது? எண்டில் இருக்குது. எண்டாக இருந்தால் அட் எண்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? ml²/3ன்னு கற்றுக் கொடுத்தேன். சூப்பரா? இந்த சம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஆன்சர் 2ml²/3 எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். 2ml²/3. ரைட்டா? ஸோ இதே மாதிரியே 23, 24 அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வந்துரு. அப்போ அங்கங்கே கொஞ்சம் சம் போகிற அப்போ தான் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியும். அடுத்தடுத்த மாடல் அதே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 24 பாரு. த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் ஆஃப் மாஸ் M, லென்த் L, ஆக்சஸ் பாசிங் த்ரூ 1 எட்ஜ். சார் அடுத்த கொஷின் போங்க சார். ml²/3. 1 எட்ஜுன்னு சொல்லிட்டாலே உனக்கு என்ன தெரிஞ்சிருது? ml²/3 முடிஞ்சிருச்சா? அடுத்தது
கொஸ்டின் நம்பர் 25 பார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், புரியலன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, வேகமாக போனாலும் ஸ்டாப் பண்ணிடுங்க. கொஷின் நம்பர் 25, ஒரு கான்செப்ட் கொஷின், ஒரு பிரமாதமான கொஷின். சர்க்குலர் டிஸ்க்கு. டிஸ்க்குன்னு சொன்ன உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? 1/2 mr², டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. மேட் பை யூஸிங் அயன், அலுமினியம். அயனால் இருக்குது, அலுமினியால் இருக்குது. மேட் பை யூஸிங் அயன் அண்ட் அலுமினியம். அயனும் இருக்குது, அலுமினியமும் இருக்குது. ஸோ தட் இட் அக்வயர்ட் மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஜாமெட்ரிக்கல் ஆக்சிஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கணும்னா எதெல்லாம் பாசிபிள்? அலுமினியம் இன்டீரியராக இருக்கணும், அயன் வெளில இருக்கணும். அயன் உள்ளே இருக்கணும், அலுமினியம் வெளில இருக்கணும். அயனும் அலுமினியமும் அல்டர்னேட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை பொறுமையாக யோசிங்க. ஆல்ரெடி நான் அது உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கொஸ்டின் நம்பர் 25 என்ன ஆன்சராக இருக்குன்னு யோசி. நான் உனக்கான நேரம் கொடுக்குறேன். மாஸ் வச்சு யோசிங்க. அயனுக்கு மாஸ் அதிகமாக இருக்கும் அலுமினியத்தை விட. அதை வச்சு யோசிங்க. அவன் என்ன கேட்டிருக்கான்? மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்கான். சார் ஆப்ஷன் 2. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசியம்ப. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. மாஸ் ஹெவியாக இருக்கணும். எங்கே இருக்கணும்? தூரமாக மாஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ தானே இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்னப்பா ஈக்குவேஷனு? I = mr² தானே. அப்போ அலுமினியம் உள்ளாரையும் அயன் தூரமாக, அப்போ அயன் வெளில இருக்குன்னா வெளியில் மாஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். உனக்கு புரியுது தானே? அந்த ஃபேன் பிளேடோட எண்டில் ஒரு சின்ன ஒரு பபுள்கம் மாதிரியான ஒரு கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு அப்படி இருக்கும் சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி. என்னென்னவோ எக்ஸாம்பிள் தோணுது, என்ன சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்போது ஃபேன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்குது. என்ன அர்த்தம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்குது, ரொட்டேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே ஃபேனில் அந்த கோதுமை மாவு நல்ல பிசைஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு எண்டில் ஒட்டி விட்ருங்களேன். அப்போ வெயிட் அதிகமாகிடுதுல்ல. அப்போ அந்த ஃபேனால் வேகமாக சுற்ற முடியாதுல்ல. என்ன காரணம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுச்சு. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுச்சு, அதனால ரொட்டேஷன் கம்மியாகுது. எனக்கு கேட்டிருக்கிற கேள்வி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போ அதிகமாக இருக்கும்? வெளியில் மாஸ் அதிகமாக இருக்கணும், தூரமாக மாஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ அலுமினியம் உள்ளாரையும் அயன் வெளியிலையும் இருந்தால் தான் மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அதே மினிமம் கேட்டாங்கன்னா உல்டாவாக சொல்லிடுங்க, ஆப்ஷன் 2 சொல்லிடுங்க. மேக்ஸிமம் கேட்டதுனால ஆப்ஷன் 1 சொல்லிடுங்க. மினிமம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் 2 சொல்லிடுங்க. ரைட்டா? ரைட். கொஸ்டின் நம்பர் 26. The moment of inertia in rotational motion is equivalent to. Moment of inertia in rotational motion is equivalent to. என்னப்பா சொல்லி கொடுத்துருக்கேன்? நான் சொல்லிட்டேனே இதுக்கான ஆன்சர். யாரா டக்குன்னு சொல்லுங்கள். மாஸ் ஆஃப் லீனியர். அவ்வளோதான். இந்த ஊரில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த ஊரில் இனர்ஷியா. அந்த ஊரில் இனர்ஷியா யார்? மாஸ். உனக்கு புரியுதா? லீனியர் மோஷன்னா இனர்ஷியா. இனர்ஷியா யார்? மாஸு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொட்டேஷ்னல் மோஷன். இந்த ஊரில், அதாவது ரொட்டேஷ்னல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ லீனியர் மோஷனில் இனர்ஷியா யாரா? இனர்ஷியா. மாஸ் தான் சார் இனர்ஷியா. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த கொஷின் ட்ரை பண்ணுவோமா? 27 பாருங்க. 27 நல்ல சம்ப ட்ரை பண்ணி பாருங்க. 2 rods each of mass m, length L, joined center to form a cross. அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு ப்ளஸ் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கான். இதுக்கு ஆன்சர் உங்களாலே சொல்ல முடியும், ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். நோட்டு பேனெல்லாம் எடுக்கவே தேவையில்லை. The moment of inertia எங்கே கேட்குறாங்க? About an axis passing through common center. அப்போ ஆக்சிஸ் இது வழியாக போகுது, ஆக்சிஸ் இது வழியாக போகுது, சென்டர் வழியாக போகுது. இதோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு ராடோட சென்டர் எவ்வளோ? ml²/12. இன்னொரு ராடோட சென்டர் ml²/12. ரெண்டு ராடோடதும் சேர்த்து ml²/6. அவ்வளோதான். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. முன்னாடி பார்த்த சம்ம எண்டில் வச்சு பார்த்தோம், இப்போ சென்டரில் வச்சு பார்க்குறோம். ரைட்டா? ப்ராப்ளம் சால்விங்கில் கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த ஏரியாவில் ஆக்சிஸ் எங்கே போகுதுன்னு கவனமாக பார்க்கணும். கரெக்டாக காமன் சென்டரில் போகுது, பர்பெண்டிகுலராக போகுதுன்னு அவன் தெளிவாக சொல்லியிருக்கான் பாருங்கள்.
பர்பெண்டிகுலரானா ஸ்க்ரீனுக்குள்ளே போகுது, அதாவது ஒரு பேப்பரில் ஒரு பென்சில் எடுத்து ஹோல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போகுது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்த கொஷின் 28 பாருங்கள், ரொம்ப ஈஸியான மாடல் பாருங்கள். 28 இதுக்கு யாராவது எனக்கு ஃபார்முலா டக்குன்னு சொல்லிடுங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சார் அப்படின்னா அது கே தான் சார். கேக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க I/Mன்னு கற்றுக் கொடுத்தீங்க. ஏன்னா I=mk² கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த டாபிக் ஆரம்பிக்கிறீங்கனாலே உடனே ஃபார்முலாவை கேட்ச் பண்ணிடுங்க. ஃபார்முலாவை பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து அவன் என்ன கொடுக்குறான்னு பார்த்துக்கலாம். சர்க்குலர் டிஸ்க்கு டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ் யாரா சொல்லுங்கடா. சர்க்குலர் டிஸ்க்கு டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ் பிளேன் ஆஃப் த டிஸ்க்கு, சர்க்குலர் ரிங்கு அதுவும் டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ் பிளேன் ஆஃப் த ரிங். இது என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன கேஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியுமா? ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3mr²/2 சார். ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளோ? சர்க்குலர் டிஸ்கோட எவ்வளோ? ஆக்சிஸ் 3/2mr². என்னடா 3/2mr². எதுக்கு? சர்க்குலர் டிஸ்க் டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ். அவன் என்ன சொல்லியிருக்கான்? பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் சொல்லியிருக்கானா கவனி. நீ சொன்னது பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். இங்கே என்ன வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இதுவே உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆன்சரு? ரொம்ப அழகாக சொன்னம்மா. 5/4mr². டேய் உங்களுக்கு எத்தனை முறை சொல்கிறது? கோவம் தண்டா வருது உங்கள் மேலே. ஒரே நிமிஷம் வேறு வாடா போடான்னு சொன்னால் வீடியோ பார்க்குறவங்க கோச்சிக்கிறாங்கப்பா. வாங்கப்பா போங்கப்பான்னு தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், அது பழக்க தோஷம் வந்துடுது. டிஸ்க்கு இந்த இடம் அபவுட் எனி டயாமீட்டர், இந்த இடம் டான்ஜென்ஷியல் டயான்னு சொன்னேன். டான்ஜென்ஷியல் டயான்னா பிளேனுன்னு அர்த்தம். இப்படி போட்டிங்கன்னா டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அவங்க கேட்டிருக்கிறது டான்ஜென்ஷியல் டயா. டான்ஜென்ஷியல் டயா எவ்வளோ? 5/4mr². அடுத்தது டான்ஜென்ஷியல் ரிங் எவ்வளோ? டான்ஜென்ஷியல் ரிங் எவ்வளோ தெரியலையா? 3/2mr². ஏன்பா இங்கே 1/2mr²ன்னு சொன்னேன்னா, ஏன்னா ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் mr², அதில் பாதி தான் அபவுட் எனி டயாமீட்டர். அதிலேருந்து ஒரு mr² ஆட் பண்ணிங்கன்னா 3/2mr². அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. பாருங்கள் k is proportional to √i. எப்படி சொல்கிறீங்க சார்? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். k = √I/m. சேம் மாஸ்ன்னு சொன்னதால m விட்டுருங்க. அப்போ k1/k2 = √I1/I2. இந்த மாதிரி மாடலும் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். I1 எவ்வளோங்க சார்? 5/4mr². I2 எவ்வளோடா? எவ்வளோபா? 3/2mr². சரி, mr² போயிடுச்சு. இந்த 2க்கு இந்த 2 போயிடுச்சு. அப்போது 2 கீழே இறங்கிடும். 5/6 ரூட்டுக்குள்ளே இருக்குது. எங்கேயாவது √5:√6ன்னு இருந்தால் சரியாக இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? கொஷினை ஒழுங்காக படிங்க. இல்லை இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக எந்த ஆக்சிஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். சர்க்குலர் டிஸ்க் அபவுட் ஏ டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் இன் த பிளேன் ஆஃப் த டிஸ்க்கு. பிளேன் ஆஃப் த டிஸ்க்குன்னா 5/4. பர்பெண்டிகுலராக இருந்தால் 2mr² வந்துடும். சர்க்குலர் டிஸ்க்கு தானே, சாரி 3/2mr² வந்துடும். அதே ரிங்காக இருந்தால் 2mr² வந்துடும் பர்பெண்டிகுலராக இருந்தால். ஆனால் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பிளேன் அர்த்தம் அபவுட் எனி டயாமீட்டர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டான்ஜென்ஷியல் டயா தான் பிளேன்னு அர்த்தம். அப்போ k = √5/m. இந்த 28 சம்மை ஒரு 2-3 இன்ட்டை போட்டுக்கிட்டு செஷன் முடிஞ்சதும் ஒரு டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. இதே மாதிரி மாடல் ஏகப்பட்டது நீங்கள் ப்ரீவியஸ் பார்க்கலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 29. எக்ஸலண்ட்டான சம், சூப்பரான மாடல். ஏன் சார் இதுக்கு மட்டும் இவ்வளோ ஹைப்பு? நிஜமாலுமே பாருங்கள் அவ்வளோ சூப்பரான மாடல். 29 ட்ரை பண்ணலாமா? பாருங்கள், 3 பார்ட்டிக்கல் 1 2 3 எல்லாமே ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளில் பிளேஸ் ஆகிருக்கு. ஏபிசி ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் வேறு இருக்குது. இப்போ கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் கேட்க போகிறாங்க. ஆக்சிஸ் எங்கே சார் இருக்குது? ஏஎக்ஸ் தான் ஆக்சிஸ், இதுதான் ஆக்சிஸ். இதோட லென்த் எல். சார் இந்த சம் நாங்கள் அசால்ட்டாக போடுவோம். ஏல இருக்கிற மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0 சார். ஏன்னா ஆக்சிஸ்லேயே மாஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் 0.
பியில் இருக்கிறது இப்படி ரொட்டேட் ஆகும், எல் டிஸ்டன்ஸு, அதனால் ஒரு எம்எல் ஸ்கொயரு, பியால் எம்எல் ஸ்கொயரு. உனக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? எம்ஆர் ஸ்கொயர். இங்கே எல்ன்றதுனால எம்எல் ஸ்கொயர். கரெக்டாக இது ஈக்குவலேட்டர்ன்றதுனால இந்த டிஸ்டன்ஸ் L/2. அப்போது இன்னொன்று எல் ஸ்கொயர் பை 4. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/2. அப்போ ஆன்சர் எம்எல் ஸ்கொயர் பை 4. அதனால் 5/4 ml ஸ்கொயர். இதுக்கெல்லாம் நோட்டையே எடுக்க தேவையில்ல, பார்த்ததும் சொல்லிடலாம். சார் இன்னும் சரியாக புரியல, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்களேன். இங்கே பாருங்க, இங்கே பாரு, 3 மாஸு சேம் மாஸு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய மாடல் கேட்கலாம். ஆக்சிஸ் கவனிங்க, ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாடி, செகண்ட் பாடி, தேர்ட் பாடி. ஃபஸ்ட்டு பாடியோட எல்லாத்துக்கும் எல் தான் லென்த்து. ஃபஸ்ட்டு ஒன்று I1 + I2 + I3. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார், மைனஸ்லாம் எங்கேயும் போடக்கூடாது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் அ டென்சார் குவான்டிட்டி, எங்கேயும் மைனஸ் போடக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு பாடி ஓன் ஆக்சிஸில் இருக்கிறதுனால 0. ரெண்டாவது பாடியோட மாஸ் M, டிஸ்டன்ஸ் L. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு mr², இங்கே ml². மூணாவது பாடி ஆக்சிஸ்லேருந்து L/2ல் இருக்குது, அதனால் ml²/4. ஸோ L/2 ஹோல் ஸ்கொயர். 4 ml², ஒரு ml², 5 ml²/4. இப்போ நான் சொல்லி கொடுத்தது இந்த ஆக்சிஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே செம்ம ஏகப்பட்ட மாடலில் கேட்பாங்க. எப்படி சார், நீங்கள் ஒரு மாடல் சொல்லுங்களேன். யாராவது இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். புரிஞ்சிருச்சு, நான் ஒத்துக்கிட்டு அப்படியே அர்த்தம் போயிடுறேன். 3 மாஸ் இங்கே இருக்குது, எல்லாமே சேம் மாஸ். ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்க்கு நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லலாம். எல்லா லென்த்தும் L. உங்களுக்கான நேரம் சீக்கிரம். ஆன்சர் ml². எம்எல் ஸ்கொயரா? ஏன் எம்எல் ஸ்கொயர்? சரி, ml²/2. 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 நான் பாடி கொடுக்குறேன். 1 2 3. யாராவது சொல்லுங்கள். I1 எவ்வளோ? I1 0. அழகாக சொன்னேன். இது L/2. I2 எவ்வளோ? ml²/4. நல்லா சொன்னீங்க பாரு ரெண்டு பேரும். ml²/4. I3 எவ்வளோ? ml². ரொம்ப நல்லா சொன்னீங்க. ml²/4. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸு L/2. அப்போது 2 ml²/4 ml²/2 ஆன்சர். ரைட் நல்லா சொல்லியிருக்கீங்க. இதே செம்ம எப்படிலாம் தெரியுமா கேட்பாங்க? ஒரு நிமிஷம் இங்கே பாரு. இதுக்கு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. 3 பாடி சேம் மாஸு, எல்லாமே L. எல் டிஸ்டன்ஸ், எல்லா மாஸும் M. ஆக்சிஸ் இங்கே இருக்குது. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, நீ தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ். இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர். நல்லா கற்றுக்க வேண்டிய சம். நீங்கள் யாராவது சொல்லுங்கள். I1 எவ்வளோ? 0. I2 எவ்வளோ? 0. I3 என்னவா இருக்கணும்? ml²/4. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு தெரியுது, இந்த டிஸ்டன்ஸ் L/2, இந்த டிஸ்டன்ஸ் L. இதை ஒரு பேச்சுக்கு நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பாருங்கள். ஸோ பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்கள். L² = L²/4 + y². y² = L² - L²/4. அவ்வளோதான். √3L/2 இல்லை, √3L/2. y வந்து √3L/2. அப்போ y² தான் நமக்கு தேவை இல்லையா? அப்போ 3L²/4 கூட இருக்கலாம். ஓகே. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை பொறுத்தது தேர்ட் பாடிக்கு மட்டும், I3க்கு மட்டும் என்னவா இருக்கும்? M. அந்த டிஸ்டன்ஸ் y²க்கு பதிலாக 3L²/4 3/4 ml² சொன்னால் சரியாக இருக்கும். ரைட்டாக பாருங்கள். ஏன்னா இந்த 2 பாடியும் ஓன் ஆக்சிஸில் இருக்குது, 0. இந்த ஒரு பாடியால் அது மட்டும்தான் ரொட்டேட் பண்ண முடியும், இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். அப்போ என்ன அர்த்தம்?
ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாடி டு ஆக்சஸ். அந்த டிஸ்டன்ஸ் ஒய், நமக்கு தேவை ஒய் ஸ்கொயரு. ஒய் கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்கொயர் பண்ணிக்கங்க 3/4. அதனால் இந்த ட்ரையாங்கிள் சம் வந்தால் மட்டும் ஆக்சஸை நீங்கள் கவனமாக கவனிங்க. ஆக்சஸை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சஸ்லேயே ஒரு பாடி இருக்குன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கோ ஸ்கொயர் பண்ணிக்கங்க, மாஸ் போட்டுக்குங்க. ரைட்டா? ட்ரையாங்கிள் சம்மை மறந்துடாத, ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, அது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ரைட், அடுத்த சம் போயிடலாமா? சீக்கிரம் வாங்க. சம் நம்பர் 30 ட்ரை பண்ணுங்க. உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். என்ன பாடின்னு முதல்ல பார்த்துக்கோ. சீக்கிரம். சாலிட் சிலிண்டர், மாஸ் 20 kg, லென்த் 1 மீட்டர், ரேடியஸ் 0.2. இதெல்லாம் ஓகே சார். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. எந்த ஆக்சிஸ் உங்களுக்கு தெரியுமா? ஜாமெட்ரிக்கல் ஆக்சிஸ்னால் ஓன் ஆக்சிஸ். அப்போது சாலிட் சிலிண்டர், இதுதான் சாலிட் சிலிண்டர். ஆக்சிஸ் இங்கே இருக்குது. சொல்லுங்கள் பா, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டக்குன்னு சொல்லுங்கள். 1/2 mr square. இதான் உங்கள் டக்கா? எடாடே சாரி பா, ஏன் சீக்கிரம் சொல்லுங்கள். 1/2 mr square. 1/2 mr ஸ்கொயர். ஏன்னா இது ஈக்குவல் டு டிஸ்க்கு. எத்தனை முறை உங்கள்கிட்ட சொல்கிறது? சாலிட் சிலிண்டர் ஈக்குவல் டு டிஸ்க்கு. எம் இருக்குது, ஆர் இருக்குது, முடிஞ்சு போச்சு. சால்வ் பண்ணிக்கோங்க. 1/2, எம்முக்கு 20, ஆருக்கு 0.2. அப்போ 4 × 10⁻². இந்த இடம் 10, 40 × 10⁻². அப்போது 0.4. ப்ராப்ளம் சால்விங் வேகமாக இருக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதா? உள்ளாரையே 0.2 × 0.2லாம் போட்டால் ஃப்ராக்ஷனில் தப்பு பண்ணுவேன். எப்போவுமே இந்த மாதிரி வரும்பொழுது அதை 2 × 10⁻1 மாற்றுங்க. 0.2னா உனக்கு தெரியும், ஒரு டிஜிட் முன்னாடி போயிருக்கு. அப்போ 2 × 10⁻1. அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 × 10⁻². இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா தப்பு பண்ண மாட்டீங்க. நீ 0.2 × 0.2 0.04 அதை வந்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. பண்ணலாம், தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பண்ணால் தப்பு பண்ணிடுவேன். ஒருவேளை நீங்கள் பண்ணால் தப்பு பண்ணலைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதான் ஈஸியாக இருக்கும். அப்போலேருந்து 7 இயர்ஸாகவே சம் போடும்போது இந்த ஃப்ராக்ஷனில் சம் போகிறதே எனக்கு பிடிக்காது. இந்த டாட் வச்சு போகிறது, அதை உடனே டக்குன்னு முழுசாக மாற்ற ட்ரை பண்ணும். 0.2னா 2 × 10⁻1, 0.02னா 2 × 10⁻². அப்போது மல்டிப்ளை பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், பவரை சால்வ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? சம் நம்பர் 30 சால்வ் பண்ணிட்டீங்களா? அங்கேருந்து வாங்க. இது ஏற்கனவே சொல்லிட்டேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் அ டென்சார் குவான்டிட்டி. 32 டக்குன்னு சொல்லுங்கள். சர்க்குலர் ரிங்கு எங்கே போகுதுன்னு பாருங்கள். டக்குன்னு சொல்லு. ஆன்சர் பா. 2 mr². ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். 2 mr²னா பர்பண்டிகுலர் டேஞ்சன்ட்டு. வார்த்தையில் பர்பண்டிகுலர் இருக்குது, டேஞ்சன்ட் இருக்குது. 2 mr². ஏன்னா ஓன் ஆக்சிஸ் mr². இங்கேருந்து ஆர் தூரத்தில் இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா 2 mr². அபவுட் எனி டயா? ரிங்கோட அபவுட் எனி டயா? 1/2 mr. 1/2 mr². இதெல்லாம் சொல்லணுமா? 34. நீங்கள் நல்லா கற்றுக்க வேண்டிய சம்மு. உனக்கான நேரம் 1 நிமிஷம் ஃபுல்லாக கொடுக்குறேன். உனக்கு தொல்லை பண்ணவே மாட்டேன். எனக்கு ஆன்சர் மட்டும் வேணும். சீக்கிரம். எது மினிமம்னு கேட்டிருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எந்த ஆக்சிஸில் இருக்கும் பொழுது மினிமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மினிமமாக இருக்கணும்னா டிஸ்டன்ஸ் எங்கே மினிமமாக இருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும். அதான் ஐடியாவும் சொல்லிட்டேன். ஏபி ஆக்சிஸா, பிசி ஆக்சிஸா, இஜி ஆக்சிஸா? வரேன். சரி, பாட்னி நோட்டு தானே, வரேன் போ. ஆன்சர் பா. டேய், இது ஏபி ஆக்சிஸ். இப்போ எல்லா பாடியும் இப்படி ரொட்டேட் ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இந்த இடம் இஜி, இந்த இடம் சிஹெச். எங்கே டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கும் பாருங்கள் பாடிக்கு? எந்த ஆக்சிஸில் அது ரொட்டேட் ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மினிமமாக இருக்கும்? ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ் தான் மினிமம். நீ ஏன் அது புரிஞ்சிக்க மாட்டேற? ஆக்சிஸ் இங்கே தான் இருக்குது, இந்த பாடி இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தானே மினிமமே இருக்கிறதுல. இதானப்பா மினிமம். எஃப்ஹெச்சில் ரொட்டேட் ஆனால் தான் மினிமம் மொமெண்ட் ஆஃப். உனக்கு இன்னும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா புரியல. ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னு பாரு. டிஸ்டன்ஸ் எங்கே மினிமமாக இருக்கோ, பாடி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் டிஸ்டன்ஸாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மினிமம்.
ஏன்னா உனக்கு தெரியுது I ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர்னு தெரியுது. அப்போ இதான் ஆறு இல்லை எல்லுவோம் விருப்பம். அப்போ எங்கே மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கணும்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லை மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இங்கே எல்லாம் ஈவன் மாஸாக ரெக்டாங்குலர் லாமினான்றதுனால மாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் டிஸ்டன்ஸு தான் பார்க்கணும். ஒரு பிளேடை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிளேட் பார்த்துருக்கீங்களே, ஷேவ் பண்ணுவாங்களே பிளேடு. ஓகே, அப்போ பிளேடில் அந்த பர்பெண்டிகுலராக இங்கே ட்ரா பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும். ரைட்டா? ஆன்சர் FH. இது நல்லா கற்றுக்கோங்க. அடுத்த நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். 35. யாருக்கு மினிமம் சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. சாலிட் ஸ்பியர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, 2/5 mr². ரைட்டா? இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிலேட்டட் சம்லாம் ஓரளவு நம்ம பேசிட்டோம். அடுத்தது டார்க்கு, ஈக்குலிபிரியம், இந்த மாதிரி மாடலில் சம் கற்றுக்கணும். இதுலேயும் நிறைய புதுசாக கற்றுக்க போகிறீங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது, நமக்கு நிறைய பேச போகிறோம். கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. சம் நம்பர் 36. உனக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. சீக்கிரம் சம்மை பார்த்துட்டு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணு. ஸ்ருத்லா குட் ஈவினிங் பை. நர்மதா குட் ஈவினிங் பை. ஹர்ஜிதா Good evening, sir. ரைட் பை. Good evening, sir. குட் ஈவினிங் பை. லாஸ்ட்டாக பேசுகிறேன், டக்குன்னு சம்முக்கு வாங்க. கொஷின் நம்பர் 36. கொஷின் நம்பர் என்ன ஆப்ஷன்மா? கொஷின் நம்பர் 36. எ ரிங் அண்ட் சாலிட் ஸ்பியர். நல்லா கற்றுக்குங்க. என்ன பாடி சொன்னாலும் உடனே ரிங்கா mr², சாலிட் ஸ்பியரா 1/2 mr². எப்பயுமே இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஓன் ஆக்சஸ் தான் கேட்பாங்க, இல்லை டயாமீட்டர். இவங்க டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆர் ரொட்டேட்டிங் வித் சேம் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா வந்து சேமாக இருக்குது. அபவுட் their டயாமெட்ரிக் ஆக்சிஸ். எதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு கேட்குறாங்க. எதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதை ஸ்டாப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்? இப்போ இந்த மாதிரி கொஷினுக்கு டவ் ஈக்குவல் டு I ஆல்ஃபான்னு கொடுக்கலாமா? சேம் ஆங்குலர் வெலாசிட்டி, டவ் ஈக்குவல் டு I ஆல்ஃபா. சேம் ஆங்குலர் வெலாசிட்டின்றதுனால ஆல்ஃபாவும் இங்கே கான்ஸ்டண்ட்டாக போயிடும். அதனால் டவ்வும் ஐயும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். டவ்வும் ஐயும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். இப்போ யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கும். ரைட்டா? யாருக்கு பாரு, நீயே பாரு, டவ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஐ. யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு டார்க் அதிகமாக வேணும். நான் சொல்கிறது அப்படியே கற்பனையாக யோசிச்சு பாரு. ஒருத்தன் வேகமாக ஓடி வரான், அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி வேணும், அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸ்லோவாக ஒருத்தர் ஓடி வராரு, அவர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கம்மியாக இருந்தால் போதும். இப்போ யாருக்கு இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு டார்க் அதிகமாக வேணும். இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி? யாருக்கு கம்மி? சாலிட் ஸ்பியருக்கு தான் கம்மி. சாலிட் ஸ்பியருக்கு கம்மினா அதை தான் ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும். இட் இஸ் ஈஸியர் டு ஸ்டாப் சாலிட் ஸ்பியரு. இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுற சம் கேட்டாங்கனாலே நீ டவ் ஈக்குவல் டு I ஆல்ஃபாவுக்கு போயிடு. எப்படியும் அந்த சம்மில் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட், ஒமேகா கான்ஸ்டன்ட் இப்படியே தான் வரும். சார் டயமெட்ரிக் ஆக்சிஸ் கூட போட்டு பாரு. ரிங் வந்து mr²/2 வரும். ஆமாம் பா, ரிங் mr²/2. சாலிட் ஸ்பியர் 7/5 mr². சாலிட் ஸ்பியர் எவ்வளோ? 7/5 mr². 7/5 mr². அப்போது இது வந்து 0.5 mr². 7/5 2.4 1 பாயிண்டில் வரும் இல்லையா? அப்போ சாலிட் ஸ்பியருக்கு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்குல்ல சார்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு அதிகமாக? அதுக்கு தானே சார் ரொட்டேஷன் கம்மி. அப்போ அதை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல சார்? ரைட் பாயிண்ட் பே. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? டவ்வை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது என்னோட மிஸ்டேக் தான். நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. தப்புன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு நல்லாவே. கவனமாக கவனி. ரிங்கோட டயாமெட்ரிக் ஆக்சிஸ் இது 1/2 mr². சாலிட் ஸ்பியரோட டயாமெட்ரிக் 7/5 mr². யாரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்குது? 7/5 mr², 1/2 mr². அப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாலிட் ஸ்பியரோடது அதிகமாக இருக்குது ரிங்கை விட. இந்த கேஸில் அதிகமாக இருக்குது.
tau equal to I alpha, tau is proportional to I. tau is proportional to I. உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒமேகா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஐன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. கவனமாக கவனிங்க. யாரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அது ஸ்லோவாக ரொட்டேட். சொன்ன லாஜிக்கெல்லாம் கரெக்டு, ஈக்குவேஷனை மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். ஸ்லோவாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ சாலிட் ஸ்பியர் தான் ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். அதை ஸ்டாப் பண்ணுறது தான் ஈஸி. நான் tau equal to I alphaவுக்கு போய் குழப்பிக்கிட்டேன். இங்கே ஈஸியாக நம்ம புரிஞ்சுருந்துருக்கலாம். அப்போ யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ரொட்டேஷன் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். யாரோட ரொட்டேஷன் கம்மியாக இருக்கோ அவங்கள ஸ்டாப் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இது என்னோட தப்பு, நான் பண்ண தப்பு நீ பண்ணாத. அடுத்தடுத்த சம் தப்பு இல்லாமல் பார்த்துக்கிறேன். இதுக்கான ஆன்சர் இட் இஸ் ஈஸியர் டு ஸ்டாப் சாலிட் ஸ்பியர். காரணம் சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், ரொட்டேஷன் கம்மி. அதனால் ஸ்டாப் பண்ணுறது ஈஸின்னு கற்றுக்கோங்க. ரைட்டா? சம் நம்பர் 37 உங்களுக்கு தெரிஞ்ச சம் தான். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். நியூட்டனோட செகண்டில் ரொட்டேஷனில் ப்ரூவ் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 2 லீனியரில் தெரியும் தானே பே. நியூட்டனோட செகண்டில் dp/dt, இந்த ஊரில் dl/dt. ரைட்டா? ஸோ இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் சம்மா இருக்கிற மாதிரி சம் போட்டு காட்டுறேன். இந்த சம்மையும் மாஸ் வச்சு யோசிக்கணும். யோசிங்க. ட்ரை பண்ணு. உனக்கு தெரிஞ்ச சம், நல்லா தெரிஞ்ச சம். tau equal to I alpha, tau கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் I is proportional. ரைட் பா. நான் லாஸ்ட் சம் ஏன் தப்பு பண்ணேன்னு இப்போ புரியுது எனக்கு. நான் டவ்வை வச்சே பேசிட்டேன். அங்கே ஐக்கும் ஆல்ஃபாவுக்கும் பேசியிருக்கணும். ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் ஐக்கும் நான் பேசியிருக்கணும். இந்த சம்மும் இதே ஆன்சர் தான். இந்த I is proportional to 1/α வச்சு போகிறது தான். செகண்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 மோர் ஆங்குலர் ஆக்சலரேஷன் வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் பி. ரொம்ப நல்லா சொன்னேன். ஆப்ஷன் 2 ஏன்னு சொல்லுங்கள். ஏன்ல வந்து ரைட் சொல்லுப்பா சொல்லுப்பா. மாஸ் கம்மி சார். ஸோ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும். ஈஸியாக ரொம்ப அழகாக சொன்னேன். வுட்டுன்றது அவுட் சைடில் இருக்குது. இதே ஸ்டீல் அவுட் சைடில் அதிகமாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸ்டீல் ஆக்சஸில் இருக்குது. அப்போ ஸ்டீல் ஆக்சஸில் இருக்குது, வுட்டு வெளில இருக்குது. அப்போ இந்த கேஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. செகண்ட் கேஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி, ஆங்குலர் ஆக்சலரேஷன் அதிகம். அதே ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், ஆல்ஃபா கம்மியாக இருக்கும். ரைட்டா? இது கேஸ் 1க்கு. ஆனால் நம்ம தேடி வந்தது மோர் ஆங்குலர் ஆக்சலரேஷன் எங்கே? மோர் ஆங்குலரேஷன் வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் பி. ஏன்னா அங்கே தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. இப்போ செகண்ட் ஆப்ஷனில் அதாவது செகண்ட் பாடி பி பாடி பாரு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்குது, ஆல்ஃபா அதிகமாக இருக்கும். ரைட்டா? அடுத்த சம் 39, 40, 41 மூணுத்தையும் ஒரு சேர சொல்லுங்கள் பார்க்கும். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணே. டக்குன்னு டேட்டா எடு. என்ன பாடி இது? டிஸ்க்கு. ரேடியஸு 0.5. ஜாமெட்ரிக்கல் ஆக்சிஸு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருக்காங்க. ஐ கொடுத்துருக்காங்க 2, ஆர் கொடுத்துருக்காங்க 0.5, 1/2ன்னு எடுத்துக்கோ. ஃபோர்ஸ் எஃபோட வேல்யூ 10 நியூட்டன். டார்க்கு கேட்குறாங்க. இந்த சம்மை எப்படிலாம் யோசிப்போம்? எந்த வழியாக போவீங்க? செகண்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் 2. நீ சால்வ் பண்ண ஃபார்முலா சொல்லுமா. R வெக்டார் கிராஸ் F வெக்டார். R வெக்டார் கிராஸ் F வெக்டார். R வெக்டார் கிராஸ் F வெக்டார். டவுக்கு RF ஃபார்முலா. R 1/2, F 10. டைரெக்டாக 1/2 × 10 5. உன்னை ஏமாத்துறதுக்கும் உன்னை குழப்பறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இது வேணால் அடுத்த சம்முக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த சம்முக்கு யார் பயன்பட மாட்டா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பயன்படாது. அவங்க கேட்டிருக்கிறது டார்க்கு கேட்டிருக்காங்க. டார்க்குக்கு நான் என்ன கற்றுக் கொடுத்தேன்? RF sin θ.
சைன் தீட்டா எப்பயுமே இங்கே மேக்ஸிமமாக தான் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ஆர்எஃப் ஆரோடது 0.5, எஃபோடது 10, அதனால் ஆன்சர் 5. அப்படியே கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. இப்போ டவ் கண்டுபிடிச்சிங்களே, டவ் 5, டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா பை ஆல்ஃபா கேட்குறாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு டவ் பை ஐ, முடிஞ்சு போச்சு. டவ் மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க, சாரி பை டவ் வந்து டவ் 5, ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2. அப்போ 2.5 இருந்தால் ரைட்டு. கரெக்டாக எல்லாமே ஒரே கண்டினியூட்டி கொஸ்டின் தான், அதனால தான் சேமாக போட்டுட்ருக்கோம். 41 பாருங்கள். 41 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது. இன் above கொஷின் த வேல்யூ ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிற கொஷின். 1 டைமென்ஷன்லேயே இந்த மாதிரி கொஷின் கற்றுக்கணும், இங்கேயும் இந்த மாதிரி கொஷின் கற்றுக்கணும். ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட். ஆல்ஃபா தெரிஞ்சிருச்சு இல்லை, டைம் இருக்குல்ல, நேராக ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருங்க. இங்கே பாரு பார். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு. ஒமேகா ஈக்குவல் டு ஆல்ஃபா டி. அவங்க கேட்டிருக்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா 2.5ன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சோம். ஏன்னா 5/2ன்னு போட்டு கண்டுபிடிச்சோம்ல. ஆல்ஃபா ஈக்குவல் டு டவ் பை ஐன்னு போட்டு கண்டுபிடிச்சோம்ல. அப்போ 5ன்னு இருந்தால் ரைட்டு. 5 ரேடியன் பெர் செகண்ட். கற்றுக்கிட்டிங்களா? இந்த மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட், ஆஃப்டர் 3 செகண்ட் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணணும். ஆல்ஃபா அதுக்கு தெரியணும். அப்போ ஆல்ஃபா தெரியலனா அங்கேருந்து டவ் பை ஐக்கு போகணும். ரைட்டா? தெரியலம்மா, நீ இப்போது வரேன் போ. சரி, நான் வந்து அட்டை போட்டு தரேன், போட. ரைட், ஆன்சர் 5, 42, 43 பாருங்க. பை எல்லாமே இந்த 40, 41, 42, 43 இதெல்லாம் சேர்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினும் அப்படியே கற்றுக்கலாம். 42, the change in angular momentum of disk in first 2 seconds. சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம், சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம். டைமு 2 செகண்ட் கொடுத்துறாங்க சார், ஒன்றுமே புரியலையே. சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் நாங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட டார்க் இருக்குது, கண்டுபிடிச்சோம். மேலே ஒமேகா கூட இருக்குது ஆஃப்டர் 2 செகண்ட். எப்படி சார் இங்கேருந்து சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது? சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டார்க் வேணும். டார்க் பார்த்துக்கோங்க, 5, டார்க்கு 5 இல்லையா? அப்போ அந்த டார்க்கு 5 வச்சுக்கிட்டு எப்படி ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கப்பா, ஈஸியாக கற்றுக் கொடுத்துறேன். எஃப்க்கு dp/dtன்னு ஏதோ ஒரு கொஷினில் இப்போ பார்த்தோம் சார். டார்க்குக்கு dl/dtன்னு பார்க்க போகிறோம். இந்த dl தேவைன்னா டெல்எல்னு எழுதிக்கோங்க. டவ் அபோவ் இந்த கொஷினில் டவ் வந்து 5ன்னு சொல்லிட்டேன். டைம் வந்து 2 செகண்ட் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் டெல்எல் டவ் இன்ட்டு டெல்டி, அதனால் 5 × 2, அதனால் 10. இது எல்லாமே புரிஞ்சிக்கிறதுக்காக நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. கற்றுக்கிட்டிங்களா? பாருங்கள், இன் அபோவ் கொஷின் சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் இன் ஃபஸ்ட் 2 செகண்ட். பை ஏன் இங்கே 5 டிக் பண்ணேன்? இது 2.5, இது 10 ஆன்சர். 5 × 2 ரைட்டா? கொஷின் நம்பர் 42, சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சி. இந்த கொஷின் யாராவது சொல்லுங்கள். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 செகண்டில் கேட்டிருக்காங்க. யாராவது சொல்லுங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் மட்டும் சொல்லு, நான் சால்வ் பண்ணுறேன். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் பா, என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஒமேகா பை 10. எவ்வளோ பா? ஒமேகா பை 10. அப்படி போட்டால் கண்டுபிடிக்க முடியுமா? சரி, ஒமேகா இன்டு டி, ஒமேகா இன்டு டி, ஒமேகா இன்டு டி, ஒமேகா இன்டு டி. தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா இன்டு டி. 2 செகண்ட் கொடுத்ததுனால மேலேயும் 2 செகண்ட் நம்ம கண்டுபிடிச்சதுனால பிரச்சனை இல்லை. இதே அவன் 2 செகண்ட் இல்லாத மேலே வேறு ஒன்று கீழே வேறு ஒன்று நம்ம கண்டுபிடிச்சினா ஆல்ஃபாவை தேடணும் நம்ம. இப்போது இதுவும் 2 செகண்ட், இதுவும் 2 செகண்ட், இதுவும் 2 செகண்ட்னால நமக்கு பிரச்சனை இல்லை, இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் நிதானமாக ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு. தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி, எல்லா இடத்துக்கும் தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி செட் ஆகாது. ஆல்ஃபாவை வச்சு தான் நீங்கள் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். அப்போ தீட்டாவுக்கு என்னங்க சார் ஃபார்முலா? ஒமேகா நாட் டி ப்ளஸ் ½ ஆல்ஃபா டி ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ டி ஸ்கொயர். இது ஃபுல்லாக 0 இல்லை, ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு. இந்த கொஷினில் ஆல்ஃபா எவ்வளோ கண்டுபிடிச்சோம்?
2.5 ஞாபகம் இருக்கா? ஆங்குலர் ஆக்சலரேஷன் 2.5. அப்போ 1/2 இன்ட்டு 2.5 இன்ட்டு டி ஸ்கொயர் எவ்வளோ டைமில் கேட்டிருக்காங்க? 2 செகண்ட். அப்போ இது 4ன்னு ஆகிடும். 2 4 5. தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 ரேடியன். ரைட்டா? இப்போ என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரே கொஷினில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. 39 40 41 42 43 இந்த கொஷினை ஒரே கொஷினாக பாருங்கள். அது ஆக்சுவலி அது ஒரே கொஷின் தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் கொடுத்து அடுத்தடுத்து கேட்டுனே வராங்க. நம்ம மேலே இருக்கிற கொஷினில் ஒன்று கண்டுபிடிக்கிறோம், அதை வச்சு கீழே இருக்கிறது சால்வ் பண்ணுறோம், அதை வச்சு அடுத்து சால்வ் பண்ணுறோம். ரைட்டாப்பா? அடுத்த கொஷின் ரொம்ப சொல்ல. இது ஏன் சார் நம்ம இந்த ஒமேகா டி யூஸ் பண்ணக்கூடாதுங்க? ஒரே நிமிஷம். ஆல்ஃபா 0வாக இருந்ததுன்னா மட்டும்தான் தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டீன்னு ஆகும். எப்படி? தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஆல்ஃபா டி ஸ்கொயரில். எஸ் சார். இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட சம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அது 1 டைமென்ஷனில் சால்வ் பண்ணாலும் ரொட்டேஷனில் சால்வ் பண்ணாலும் அதில் ஏ தான் ஹீரோ, ஆல்ஃபா தான் ஹீரோ. ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த ஃபார்முலாக்குள்ளாரே வரணும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு டி எப்போ? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஆக்சலரேஷன் இருக்குல்ல, அப்போ ஆல்ஃபா இருக்கும்பொழுது ஆல்ஃபா வச்சு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் எஸ் கண்டுபிடிக்கும் போதும் ஏ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, தீட்டா கண்டுபிடிக்கும் போதும் ஆல்ஃபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ கொஷின் நம்பர் 44 ட்ரை பண்ணு, சீக்கிரம் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் என்ன ஒன்றுமே இல்லையே, இல்லை ஏன் யோசிக்கிற? டவ் ஐ ஆல்ஃபா, ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் உள்ளே வந்துருச்சு, ஐக்கு பதிலாக mk² ஆல்ஃபா. ஆப்ஷன் 2. என்ன கேட்டிருக்காங்க? டார்க்கு கேட்டிருக்காங்க. டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? ஐ ஆல்ஃபா ஃபார்முலா. ஏன்னா கொஷினில் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, கே வேறு இருக்குது. அப்போ ஐ ஈக்குவல் டு mk², ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபா. கற்றுக்கிட்டிங்களா? இந்த வீல் சம்மு இதை தான் தேடிட்டு இருந்தால் உங்களுக்குலாம் சொல்லி தரணும்னு நினச்சிக்கிட்டு. 45 47 48 இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. எனக்கு டேட்டா யாராவது எடுத்து கொடுங்க. இது என்ன டேட்டான்னு மட்டும் கண்டுபிடிக்க தெரியுதான்னு ஒன்று செக் பண்ணுறேன். இந்த கிரைண்டிங் ஸ்டோன் கிட்டத்தட்ட கிரைண்டர் மாதிரி, ஃப்ளார் மில் மாவரைக்கிற மிஷினு இஸ் ரொட்டேட்டிங் அட், யாராவது சொல்லுங்கள் இந்த 600 ரேடியன் பெர் செகண்ட் யார்? அங்கே ஒரு வார்த்தை கூட சொல்லலவன், அது யாருன்ட்டு எப்படி கண்டுபிடிப்பேன்? தீட்டா பை டி. என்னது? ஒமேகா. ஒமேகா. தீட்டா பை டீன்னு சொன்னது புத்திசாலித்தனம் தான். அது என்னன்னு சொல்லணும்ல. நீ ரேடியன் பெர் செகண்டை வச்சுக்கிட்டு தீட்டா பை டீன்னு சொல்லியிருக்க, ஆனால் தீட்டா பை டீன்னு வச்சு சம போட போகிற நீனு ஏம்பா. அப்போ ஒமேகா 600 ஃபார் திஸ் பவர் ஆஃப் 1.2. நல்லா புரிஞ்சுக்கோ, கிலோ வாட்டு, அதனால் 10³ வாட்டு. எஃபெக்டிவ் டார்க்கு கேட்குறாங்க, நியூட்டன் மீட்டரில் கேட்குறாங்க. டக்குன்னு யோசிங்க. பவர் இருக்குது, ஒமேகா இருக்குது, பவர் இருக்குது, ஒமேகா இருக்குது, டார்க் வேணும். இதெல்லாம் யோசிச்சுட்டா நிஜமாலுமே நீ புத்திசாலி தான். பி ஒமேகா இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு டார்க் எப்படி போவீங்க? ரைட், கஷ்டப்படாத, இந்த ஒரு சம் நான் சொல்லித்தரேன். பட் அடுத்தடுத்த சம்மில் இந்த மாதிரி டக்குன்னு அடுத்த ஃபார்முலாவுக்கு போக கற்றுக்கணும். நீ டார்க்கு கேட்குறாங்கன்னா உனக்கு தெரியலன்னு வச்சுக்கேன், உடனே லீனியர் மோஷனுக்கு போயிடுங்க. எஃப் தான் டார்க்கு. எஃப்க்கு என்னெல்லாம் ஃபார்முலா படித்த? எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. ஆனால் பவர் வரணுமே. பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைமு. ஒர்க்குக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு வெலாசிட்டி, அப்போ எஃப் டாட் வி. இதே ஈக்குவேஷனை ரொட்டேஷனுக்கு எழுதுங்க, டார்க் இன்ட்டு ஒமேகா சேர். அவ்வளோதான். தெரியுதா உனக்கு? இந்த ஏரியாவில் ஈக்குவேஷன் தெரியலனா உடனே லாஸ் ஆஃப் மோஷன் போயிட்டு அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டிங்க வா. பவர் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு ஒமேகா. டவ் தானேங்க சார் கேட்டாங்க? ஆமாம்பா. அப்போ பவர் பை ஒமேகா. டவ் ஈக்குவல் டு பவர் பை ஒமேகா. டேட்டா மறந்துட்டேன், டேட்டா பார்த்துக்கிறேன். ஒமேகா 600 P 1.2 × 10⁻³
ஒமேகா 600 பி வந்து 1.2 இன்ட்டு 10^3 ரைட்டா. ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர், 2 சைஃபர் கட் ஆயிடுச்சு. மேலே 12/6 2 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. அப்போ இந்த தகவல் இன்றைக்கி உங்களுக்கு புதுசு, நான் இன்றைக்கி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனான்னு தெரியல. பவருக்கு எஃப் டாட் வி, அப்போ ரொட்டேஷ்னல் பவருக்கு டவு டாட் ஒமேகா கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது அப்போ ஆன்சர் 2ன்னு சொல்லியிருந்தால. ஓகே, 12/6 தானே சொன்னேன். ஆமாம் 2. அப்போ இது பார்த்ததும் சொல்லிடுங்க. பாடி ரொட்டேட் ஆகுதுன்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இங்கே டார்க் கொடுக்கணும். கரெக்ட் தானேப்பா? எந்த விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணணும். லீனியராக இருந்தால் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற, ரொட்டேஷனலாக இருந்தால் டார்க் அப்ளை பண்ணுற. ரைட். 47 எக்ஸலண்ட் செம்மு, பிரமாதமான செம்மு. ட்ரை பண்ணு. 47 டேட்டா எடுங்க. எனக்கு யாராவது டக்குன்னு டேட்டா சொல்லுங்கள். எ வீல் ஹேஸ் அ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 5 எவ்வளோப்பா? ஐன்னு சொல்லிட்டீங்களா? நானே தான் சொல்கிறேன். 5 × 10⁻³ இதை மட்டும் கரெக்டாக சொல்லு. மேக்கிங் 20 ரெவல்யூஷன் பெர் செகண்ட். இங்கே நிறைய நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. சர்க்குலர் மோஷன்லையும் கற்றுக்கணும், ரொட்டேஷனல் மோஷன்லையும் கற்றுக்கணும். அங்கே போயிட்டு பின்னாடி வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்லேயும் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை இங்கேயே நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. யாராவது எனக்கு சரியாக சொல்லுங்கள், 20 ரெவல்யூஷன் பெர் செகண்ட் அது இன்னாது? ஃப்ரீக்வன்சி ஒமேகாவா என்ன? ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, என்ன ஃப்ரீக்வன்சி? உன் பதில் என்ன? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஏன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இங்கே வருது? 20 ரெவல்யூஷன் பெர் செகண்ட்னாபே அது என்ன தான்ப ஆங்குலர் இல்லையே. நான் உன்னை கூப்பிடல, நீ போ. 20 ரெவல்யூஷன் பெர் செகண்ட் அப்படின்னா அது என்ன? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டார்க் நீடட் டு ஸ்டாப் இன் 10 செகண்ட். 10 செகண்டில் நிறுத்தணும். 10 செகண்டில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு டார்க் வேணும். அப்போ டார்க் கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சி இருக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. எப்படியாவது ரிலேட் பண்ணுங்க. இப்போ என்ன வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? யாராவது அந்த ஸ்டெப்பை மட்டும் எனக்கு சொல்லு. நீ கண்டு கூட பிடிக்க தேவையில்லை. சரி, இந்த சம்மை இது வழியாக போயிட்டு இது வழியாக வந்தால் நமக்கு இது வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்கள். இல்லை, இந்த ஒரு சம் கற்றுக்கிறதுல நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த ட்ராவலை மட்டும் சொல்லு. டார்க் வேணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிங்க. டார்க்குக்கு என்ன ஃபார்முலா ஃபஸ்ட்டு? வாயை தரங்க. டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? இது வரைக்கும் பார்த்தல. டார்க்கு என்ன ஃபார்முலா போட்டுட்ருக்கேன்? ஓகே, ஐ ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபா இருக்கா? இல்லை. அப்போ ஆல்ஃபா வேணும்னா எங்கே போகணும்? ஒமேகா. ரைட், ஒமேகாவுக்கு போகணும். ஆனால் இங்கே ஒமேகா இருக்கா? இல்லை. ரைட், இப்போ தான் வழிக்கு வரீங்க. ஒமேகா வேணும்னா அங்கே n வேணும். ஒமேகா ஈக்குவல் டு 2πn. எனக்கு காதில் வாங்குங்கப்பா. ஒமேகா போயிட்டு 2πn போகிறீங்க. அங்கே ஒமேகாவை வச்சுக்கிட்டு டைமை வச்சுக்கிட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஆல்ஃபாவை தூக்கிட்டு வந்து டார்க்கில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஐ இருக்குது ஆல்ரெடி. அப்போ இது எவ்வளோ பிரமாதமான சம் பாரு. உன்னை எப்படிலாம் யோசிக்க வைக்கும் பாருங்க. நம்ம பொறுமையாக சால்வ் பண்ணுவோமா? இந்த பக்கம் வாங்க. டேட்டா பார்த்துக்குங்க. ஐ கொடுத்துருக்காங்க. ஐ எவ்வளோ? 5 × 10⁻³ டைம் பாருங்கள் 10 செகண்ட். தென் ஃப்ரீக்வன்சி 20. கேட்டால் சொல்லுங்கள். ஒரே நிமிஷம், அழகாக சால்வ் பண்ணுவோமா? சார் ஃப்ரீக்வன்சி என்னன்னு எடுத்துக்கோங்க, இல்லை நியூன்னு எடுத்துக்கோங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 20 ரெவல்யூஷன் பெர் செகண்ட். அதை நீங்கள் ஹெட்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். 20 ரெவல்யூஷன் பெர் செகண்ட். ஒமேகாவுக்கு என்னடா ஃபார்முலா? சார் ஒமேகா கண்டுபிடிக்கணும்னா 2πn நாங்கள் படிச்சிருக்கோம். 2π20 40π யூனிட் பழகிக்கோங்க. ரேடியன் பெர் செகண்ட். ஒமேகா இருக்குது சார்.
டைம் அவங்க கொடுத்துருக்காங்க 10 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபா வேணும்னா ஒமேகா பை டி எழுதலாமா? ஆல்ஃபா வேணும்னா ஒமேகா பை டி. பட் இங்கே நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போகிறது நல்லது, இந்த மாதிரி டேரெக்டாக வரக்கூடாது. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. அப்படி போட்டாலும் இதே தான் வரப்போகுது, ஏன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் இல்லை. அப்போ ஆல்ஃபா வேணும்னா ஒமேகா பை டி. இல்லை நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும்னா நான் என்ன தப்பு பண்ணுறேன், இங்கே மைனஸ் வரணும். இங்கே மைனஸ் வரணும். மைனஸ் வந்தால் ஒமேகா என்ன வரணும், 0 வரணும். கொஷினை கவனிச்சிங்களா? டு ஸ்டாப் ரொட்டேட்டின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ ஒமேகா 0ன்னா ஒமேகா நாட்டு தான் 40 பை. இப்போ 0 ஈக்குவல் டு 40 பை மைனஸ் ஆல்ஃபா, டைமுக்கு பதிலாக 10. அதனால தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வாங்கன்னு சொன்னேன். அப்போ 40 பை ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா, ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 பை, ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 பை. ஆல்ஃபா வரைக்கும் வந்துட்டுமா? தென் டவுக்கு பதிலாக ஐ ஆல்ஃபான்னு படிச்சிங்க சார். ஐ எவ்வளோப்பா சொன்னீங்க? இந்த கொஸ்டினில் ஐ எவ்வளோ? 5 × 10⁻³ நினைக்கிறேன். ஆல்ஃபா சரியாக இருக்குன்னா பாருங்கள், 4 பை. அப்போ 20 பை × 10⁻³ வந்தால் ரைட்டு. 20 பை ஆன்சர் பார்த்துக்கோ எல்லாரும். 20 பை × 10⁻³ ஆப்ஷனில் இருந்தால் ரைட்டு, இல்லைனா பை அவங்க உடச்சிருக்காங்களான்னு தெரியல, நம்ம போய் செக் பண்ணிட்டு வரும். முதல்ல இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, டு ஸ்டாப்னு கேட்குறதுனால கண்டிப்பாக ஒமேகா 0 தான். அப்போ நீங்கள் ஒமேகா நாட்டு தான் கண்டுபிடிக்கணும், இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். 2πn சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, 40 பை. அப்போது 10 செகண்டில் ஸ்டாப் ஆகணும், 10 செகண்டில் ஸ்டாப் ஆகணும். இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணுற சம்னு அன்றைக்கி சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த சம் தான் இந்த சம். 10 செகண்டில் ஸ்டாப் ஆகணும்னா ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் மைனஸ் ஆல்ஃபா டி. ஒமேகா 0ன்னு கொடுத்துட்டு ஒமேகா நாட் கொடுத்துட்டு அங்கேருந்து ஆல்ஃபா போயிடு. அந்த ஆல்ஃபா வச்சுக்கிட்டு டார்க்கை கண்டுபிடி. ஆன்சர் 20 பை × 10⁻³ வரணும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 10⁻² தான் வரணும். அப்போ நான் என்ன சொன்னேன், 20 பை × 10⁻³ சொன்னேன். ஆனால் -2ல் தான் வேணுமா? அப்போ ஒரு சைஃபர் கட் பண்ணிடுங்க. 2 பை × 10⁻² தான் ரைட்டு. சூப்பரா? சம் நம்பர் 47 ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கும். அதே சம் 48 அப்படி சால்வ் பண்ணுங்க பார்க்கும். முடிச்சுட்டு நீங்கள் மட்டும் ஓடி போயிட்டே இருக்கலாம். 48 ட்ரை பண்ணுங்க, இதே சம், சேம் மாடல், டிட்டோவாக சேம் மாடல். இந்த சம்மை யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்கன்னு பாருங்கள். இன்னும் 3 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் சொன்னீங்கன்னா அப்படியே கிளாஸ் முடிச்சுக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம். சேம் மாடல், ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, இதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. 60 RPM. RPMனா என்ன பே? per minute sir. நம்ம எதில் கன்வெர்ட் பண்ணணும்? செகண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? 60/60. அதனால் அப்போ ஃப்ரீக்வன்சி 1 ரொட்டேஷன் பெர் செகண்ட், அதை வச்சு சால்வ் பண்ணுங்கள். நேராக போங்க, ஃப்ரீக்வன்சிலேருந்து ஒமேகா போங்க, ஒமேகா நாட் போங்க, அங்கேருந்து ஆல்ஃபா போங்க. 1 மினிட் கொடுத்துருக்காங்க, 60 செகண்ட் வச்சு சால்வ் பண்ணுங்க டைம். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கப்பா ப்ளீஸ், நல்லா கற்றுக்குங்களேன். ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 எக்ஸலன்ட் பை. π/15 ரொம்ப நல்லா சால்வ் பண்ணீங்க. π/15 மற்றவங்க ட்ரை பண்ணுங்க, வருதான்னு பாருங்க. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுமா. சார் நீங்கள் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா ஒமேகா ஈக்குவல்ஸ் ஒமேகா நாட் மைனஸ் ஆல்ஃபா டி யூஸ் பண்ண சொன்னாங்க. ஆமாம் ஆனால் ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் ஒமேகா பை டி போட்டாலும் அதே ஆன்சர் தான் சார். ரைட், இப்போ நம்ம தான் ஏதாவது ஒன்று 0 கொடுத்துறோம்ல. இப்போ நம்ம ஒமேகா நாட் 0 கொடுத்தாலும் ஒமேகா ஈக்குவல் டு ஆல்ஃபா டி தான். ஒமேகாவுக்கு 0 கொடுத்தாலும் அதே தானே வரப்போகுது. பட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறது நல்லதுன்னு சொன்னேன். ஒருவேளை ஒமேகா நாட் இருந்துருச்சுன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு நீ சொல்கிறது கரெக்டு, இட் ஸ்டாப்ஸ் அப்படின்னாலும் நீ சொல்கிறது கரெக்டு. பட் ஸ்டார்ட் ஃப்ரம் 5 ரேடியன் பெர் செகண்ட் அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன்?
இந்த ஈக்குவேஷன் உள்ளே வராதுல்ல, உனக்கு நல்லா புரிய வைக்கிறேன் ஒரே நிமிஷம். ஓகே சார் புரியுது சார். புரிஞ்சிருச்சா? ஓ நீ என்ன கேட்க வரேன்னா, கவனி அவங்களோட கொஷினு ஆல்ஃபாவுக்கு ஒமேகா/t யூஸ் பண்ணால் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. எ பாடி ரொட்டேட்ஸ் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு. நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. இது சீக்கிரமாக ஸ்டாப் ஆகணும். அப்போ ஒமேகா நாட் மைனஸ் ஆல்ஃபா டி. அப்போ ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி, ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா நாட் பை டி. இது எப்போ பயன்படுத்தணும்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டுன்னு வரும்பொழுது பயன்படுத்தலாம். இல்லை ஆஃப்டர் டி டைம் இட் ஸ்டாப்ஸ், ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு வரும்பொழுது பயன்படுத்தலாம். ஒருவேளை ஸ்டார்ட் ஆகும் பொழுதே 5 radian/s தான் இருக்குது அப்படின்னா எப்படி பயன்படுத்த முடியாதுல்ல. ஸோ அதனால தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனாக போகிறது நல்லது. இந்த ஃபார்மில் ஒமேகா நாட் 0 வரணும் அல்லது ஒமேகா 0 வரணும், அப்படி இருந்தால் தான் ரைட்டு. இப்போ ஒரு சம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, n கொடுத்துருக்காங்க, 1 ஹெட்ஸு. தென் என்ன கொடுத்தாங்க, டைம் கொடுத்துருக்காங்க 60 செகண்டு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னப்பா கொடுத்துருந்தாங்க, 2 kg/m². 2 kg/m², 2 kg/m², 2 kg/m². சார் இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது? வழக்கம் போல் ஒமேகா 2πn, 2π n-க்கு 1. ஸோ இது ஒமேகா நாட்னு எடுத்துக்கிறேன் இனிஷியல்ன்றதுனால. ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் மைனஸ் ஆல்ஃபா டி. ஒமேகா 0 ஏன்னா ஸ்டாப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி. ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா நாட் பை டி, 2π/60 π/30. அடுத்தது டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. ஐயோடது 2, ஆல்ஃபாவோடது π/30 π/15 சரியாக இருக்கும். இந்த 2 கொஷினையும் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரைட்டா? மீதி இருக்கிறதுக்கும் நான் இப்போது கிளாஸ் முடிஞ்ச உடனே சொல்யூஷன் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ 2 கிளாஸ்